படம் பாட்டுன்னு போட்டுட்டு நான் அப்போ ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. அவங்களோட எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை சாங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்தது. ரிவ்யூ பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ. அதான் எல்லாம் வந்து பாருங்க ரிவ்யூ பார்க்குறது. தக் லைஃப் நல்லா இருக்குது படம், ஒரு தடவை பார்க்கலாம். கமலோட ஆக்டிங் நல்லா மிரட்டியிருக்காரு, சிம்புவோட ஆக்டிங் நல்லா இருக்குது, நல்லா கம்பேக். ஜி நான் மணிரத்னம் ஃபேன் தான், இல்லைன்னு சொல்ல நான். பட் நாயகன் 2 மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, டு பி ஃப்ரேங்க். அது மாதிரி இல்லை பட் ஒரு தடவை பார்க்கலாம் மூவி, அவ்வளோ. 2 சாங் இல்லை. சரி, சாங் போட்டிருந்தாலுமே இந்த கதைக்கு வந்து எதிர்பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அந்த 2 சாங்குமே எங்கேயும் சேர்க்குறேன்னு தெரியாது, கண்டிப்பாக சேர்க்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதுக்குள்ள பாதி படம் கட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த 2 சாங் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையல. த்ரிஷா ஆக்டிங் நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் தான் வராங்க, நல்லா இருக்குது. சிம்புவோட ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்லா கம்பேக். அண்ட் கமலோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருக்காரு. லேக்னா அதான் அரைச்ச மாதிரி தான் ஜி. படம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம், அதாவது ஃபஸ்ட்டு சீன்லாம் அடுத்த சீன் என்ன வரும் நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். அந்த இதுதான். தேங்க்யூ. இல்லாமல் போனால் பார்க்கலாம். கொஞ்சம் கேங்ஸ்டர் ட்ராமா பிடிக்குன்னா பார்க்கலாம். ஃபேமிலி கஷ்டம் தான். ஆக்ஷன் எல்லாம் அவ்வளோ இல்லை, பட் ட்ராமா. ஆமாம், என்ன சொல்கிறது, நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆமாம், ரெகுலர் என்னது இப்போ இருக்கிற ஸ்பீடில் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராமா மாதிரி இருக்குது. 2 பேருமே எல்லாம் நல்லா. த்ரிஷா கம்மியாக இருக்கிறாங்க. அவங்களோட ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருக்கு. அவங்களுக்கு கேரக்டர் பெருசாக ஒன்றும் இல்லை. எஸ்டிஆருக்கும் கமலுக்கும் தான் கேரக்டர். மற்றவங்க எல்லாருக்குமே கேமியோ மாதிரி தான். பெருசாக ஃபைட்டு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதனால் தான் ப்ரோ ஃபஸ்ட். ஆமாம், அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் எஸ்டிஆருக்காக வந்து பார்க்கலாம் வேணும்னா. கமலுக்காக பார்க்கலாம், ஆனால் படத்தில் ஃபுல்லாக கமலை மட்டும் தான் இது பண்ணியிருக்காங்க. எஸ்டிஆருக்காக பெருசாக எதுவும் வைக்கல. த்ரிஷா ஆக்டிங்கா, த்ரிஷா வந்தாங்களானே தெரியல ப்ரோ. வந்ததே கொஞ்சம் நேரம் தான், ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து சும்மா படத்தில் இருக்காங்க, அவ்வளோதான். அது அவங்களுக்கும் பெருசாலாம் கேரக்டர் இல்லை. இதில் வந்து கமலை மட்டும்தான் கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டிடுறாங்க, வேறு எதுவுமே இல்லை. லவ் அந்த செலிப்ரேஷன் அது மட்டும் தான். வேறு மீதியெல்லாம் மணிரத்னம் படம் மாதிரி சொல்லிக்கிறதுக்கு இல்லை பெருசாக. படத்தில் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி லேகாக போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமாக. ஒவ்வொரு சில சமயம் வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். இதில் வந்து ரெண்டுமே ஒரு மாதிரி விடாமல் வச்ச மாதிரி பொறுமையாக போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், அந்த பாட்டு இல்லை, அந்த 2 பாட்டும் இல்லை. மியூசிக்லாம் பயங்கரமாக, பிஜிஎம்லாம் சூப்பராக போட்டுருந்தாங்க ப்ரோ. அதுக்காக வேணால் வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். காசு என்ன, அவ்வளோதான். சுவாகா ஹோஸ்ட்டுண்ணா மணிரத்னம் படம் தான். என்ன எல்லா படமும் பார்த்த மாதிரி, கலந்து பார்த்த மாதிரி இருக்கும். என்ன மெசேஜ், ஒரு மண்ணும் இல்லை, நிஜமாக ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு படம் பார்த்து. அவங்கள ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு, எல்லாரையும் சாப்பிடுறாங்க. அவரு சொல்ல வேணாம், நல்லா இருந்துச்சு படம். ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இல்லை, எக்ஸ்பெக்டட் ஸ்க்ரீன் ப்ளே. படத்தில் ஒரு பிடிப்பு இல்லை. நம்ம போய் படம் பார்க்குறோன்னா ஒரு படம் பாட்டுன்னு போட்டுட்டு நான் அப்போ ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். ஃபேன்ஸுங்க கூட எனக்கு தெரிஞ்சு பிடிக்காது, கமல் ஃபேன்ஸு கூட. நானும் சிம்பு ஃபேன் தான், இது எடுத்துடக்கூடாது. அவர் பாட்டு 2 பாட்டு நல்லா ஹிட் ஆச்சுங்களா. அந்த 2 பாட்டும் டான்ஸ்லாம் இல்லை, சும்மா ஓகே. அந்த 2 பாட்டு பெருசாக இல்லை, அது ஸ்டோரியிலே ஒட்டி காட்டிட்டாங்க, பெருசாக இல்லை. சரி, டைம் வாட்ச் பண்ணலாம், ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. படம் வந்து எதை நோக்கி போகுது ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அது கடைசி வரைக்கும் தெரியல. லாஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இருக்குது. ஆக்டிங் குறை சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே தான் கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், அது இல்லை. பட் ஆனால் அது தெரியல,
தெரியல. லேக் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். த்ரிஷா கமல்ஹாசன் சீனெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் படத்தில் ஒட்டாத மாதிரி இருக்கு. அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் படம் பார்க்க வந்தேன். அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. லேக் வேறு தூக்கி கொடுக்குது, நல்லா இருக்கு. படம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், சுத்தமாக பிடிக்கல படம் எனக்கு. நான் கமலஹாசன் சின்ன வயசுலேருந்து கமலஹாசன் தீவிர ரசிகர், வெறியனா. ஏன் பிடிக்கலன்னா, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு, அதை 4 தடவை பார்த்து 4 தடவையும் பார்த்து அழுதுட்டு வந்தேன். தயவுசெய்து மணிரத்னத்தை பிடிக்காத ஆளே கிடையாது, எனக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். தயவுசெய்து மணிரத்னத்தை அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர்கிட்ட போயிட்டு அசிஸ்டண்ட்டாக சேர சொல்லுங்கள். இது மணிரத்னம் நான் சொல்கிற சவுக்கடி, இது அவெல்லாம் ஒரு டைரக்டராக ரொம்ப பிடிக்கும். நாயகன்லாம் பார்த்து இன்னும் அழுதுருக்கேன். எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்தேன். எங்கள் தலைவர் படம், கமல் படம் அப்படின்னு வந்தேன். ஒரு மயிர் இல்லை படத்தில், இது பயங்கரமாக போடுங்க. மரியாதை போயிட்டு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ டைரக்டாக அசிஸ்டன்ட் சொல்லுங்கள். படம் ரொம்ப மொக்கதாங்க. ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகுது ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே ஸ்டோரி கிரீன் காமிச்சு ஒப்பேத்திட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வண்டி நகரலை, ரொம்ப ஸ்லோவாக போகுது. இஷ்டத்துக்கு என்னென்ன நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது படம். கிளைமேக்ஸ் போர்ஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல, அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் இந்த படம், மற்றபடி நம்மள மாதிரி பசங்களுக்குலாம் பிடிக்காது. அது மாதிரி கமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, உண்மையிலே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல. சிம்புவை விட ஒரு படி மேலே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். சிம்புவோட கதாபாத்திரம்னா இந்த படத்தை சிம்பு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, யார் வேணால் பண்ணியிருக்கலாம். சிம்பு அவரோட ஃபேன்ஸ்க்காக சும்மா ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்காப்புல, மற்றபடி சிம்பு உடம்பு இழைச்சிருக்காப்புல, அந்த லுக்கு அவ்வளோதான். மற்றபடி வந்து சிம்புக்காகலாம் இந்த படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சிம்புவை விட கமல்ஹாசன் சார் ஒரு படி மேலேயே ஆக்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லணும். த்ரிஷா எதுக்குன்னு தெரியல, அது பொண்டாட்டியா போண்டாட்டியான்னு தெரியல, அவன் வச்சுக்கிறான். அது என்னன்னு ஒன்றும் புரியல. அது நமக்கு படத்தில் வந்து வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காகவே கிடையாது. அது மாதிரி போலீஸ் கதாபாத்திரம் எதுக்கு வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஊர்பட்ட பஞ்சாயத்து. அதாவது என்னன்னா, த்ரிஷாவை யார் வச்சுக்கிறது, அதுதான் படத்தோட கதை. அண்ணன் வச்சுக்கிறாரு, தம்பி வச்சுக்கிறாரு, அதுதான் கதை, வேற ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க. அபிராமி ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, அதாவது அவங்க 2 பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. கமல் சாருக்கும் த்ரிஷாக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிம்புவை விட சிம்புவோட கெமிஸ்ட்ரி நம்ம பெருசாக காட்ட மாட்டாங்க, காட்டக்கூடாது ஆக்சுவலாக, அது வேற மாதிரி போயிடும். மற்றபடி கெமிஸ்ட்ரின்னு பார்த்தா கமல் சார் சொல்லவே தேவையில்லை, அவரெல்லாம் பயங்கரமாக பின்னிட்டாப்பில் மனுஷன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவாங்க, செகண்ட் ஹாஃப்க்கு மேலே எங்கே கொண்டு போகிறது தெரியாமல் வண்டி நகரலை. அதான் சொல்லணும்னா அவ்வளோதான் போச்சு. ரொம்ப மோசம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், நமக்கு பிடிக்காது. நம்ம அட்லீஸ்ட் வந்து கமல் சார் வந்து கர்நாடகாரண்ட மன்னிப்பு கேட்காதப்போ நம்ம உசாராக இருக்கணும். பரவாயில்ல, இந்த படம் ஓடாதுன்னு அவருக்கே தெரிஞ்சு தான் மன்னிப்பு கேட்காம விட்டுருக்காப்புல. அட்லீஸ்ட் அது தெரிஞ்சு பண்ணிடும். 500 ரூபா கொடுத்து வாங்கின டிக்கெட்டு தான் வேஸ்ட்டாக போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. படம் மொக்க தான். தகுலைஃப் எல்லாம் தக்கெல்லாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி படம்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னாக்கா இன்னும் ஒரு ஊருக்கு 5000 சாரி கேட்குற மாதிரி வந்துடும். பார்த்துக்கோங்க, அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த படம். உண்மையிலேயே மனிதத்தனம்லாம் அதை செஞ்சு வீட்டுக்கு போகிறது நல்லது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் நாங்கள் பார்த்து பழகின பல்லாயிரம் படத்தில் வர கதைகள் தான், ஏதாவது புதுசாக இருக்கணும். அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னமும் பார்த்தா அந்த காலத்து படத்தையே அப்படி எடுத்து வர மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. சோத்தில் உப்பே போடாமல் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம் மொத்தம். மற்றபடி சொல்லிக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது, மொக்க. நல்லா இருக்கு ப்ரோ, பாருங்க ப்ரோ. கமல் சிம்பு ஆக்டிங் பாருங்க, சூப்பராக இருக்குது. சிம்பு தான் சிம்பு தான் ஹீரோன்னுலாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. சிசிவி மாதிரியே இருக்கும், செக்கச்சவர்ந்தவனம் மாதிரி எடுத்துருக்கிறாரு, அவ்வளோதான். லேக்லாம் இல்லைங்க, ஒரு வாட்டி பார்க்கலாங்க, ஒரு மாதிரி நியூட்ரலாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான். நாயங்கள்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா ஒரு நார்மலான ஒரு கதை அப்படியே ஒரு நியூட்ரலாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. யங்ஸ்டர் ஓகேன்னு சொல்லலாம், பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, பாட்டுலாம் நல்லா இருக்கு. ஆனால் நிறைய பாட்டுலாம் வரல, பெருசாக வரல. நான் ஒரு 2 பாட்டு வந்துருக்கு, கிளைமேக்ஸில் ஒரு சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக பாட்டுலாம் அந்த பாட்டுலாம் எதுவுமே பெருசாக படத்தில் வரல.